الحمد لله حمدا دائما أبدا. الحمد لله ثم الحمد لله. الحمد لله رب العالمين على ما كان يلهمني. الحمد لله. صلى الإله على النبي الطاهر والعال ذكرهم ذخيرة ذاخر والصحب والتباع أهل مفاخر وعليكم يا سيد عبد القادر رحمة للعالمين حبيب رب العالمين جد الحسن والحسين عليهم السلام روح الوجود نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعلم நாயக கோமான் அவர்களின் அதீம் ஷான் அதுமத்துல் அக்பரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க விசேஷங்களை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல்ல ஜலாலா அவன் பயான் செய்யாத காலமே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி, அர்ஷ் குர்ஸை படைக்கிறதுக்கு முன்னாடி, லௌஹையும் தக்லீக் செய்யறதுக்கு முன்னாடி கலமுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆதமான முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய மகா உன்னதமான விசேஷங்களை ரப்பல் ஆலமீன் பயான் செஞ்சு கொடுத்தான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆலி ஷானை பற்றி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பயான் செய்யாத காலமே கிடையாது. அதே நேரத்தில் இந்த ஆலமு ஷஹாதாவில் இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு பிறகு, ரசூல்மார்களுக்கு பிறகு, அவுலியாக்கள்ல வலிமார்கள்ல, குறிப்பாக பெண்மணிகள்ல, பெண்கள்ல மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மஜத வஅலம் ஆலிஷான் அதுமத்துல் அக்பரை இந்த உலகத்துக்கு பயான் செய்து கொடுத்த முதல் பெண்மணி என்றால் அது மாதர் குலத்து மாணிக்கமாகிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற மகா உத்தமியாகிய சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன் ஆமீன். அவர்கள் தான் இந்த ஆலத்துக்கே மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆலி ஷானை, நாயகத்துடைய மகா உன்னதமான விசேஷத்தை இந்த உலகத்துக்கு நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு பிறகு அவுலியாக்கள்ல, குறிப்பாக பெண்மணிகள்ல மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஹுத்பாத் ஷரீஃப் தான் மிகவும் விசேஷமானது, மிகவும் பிரபலமானது. காலத்தை கடந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான 6வது வயசுல உம்மா ஆமினா நாயகி அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு புறப்படுறாங்க. இந்த உலகத்திலிருந்து விடை பெறுறாங்க. எஜமானி உம்மா ஆமினா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தருணத்தில் மாஷா நீண்ட பயானாத் ஷரீஃப் செய்யறாங்க. அந்த இர்ஷாதாத் தய்யிபால ஒரு அற்புதமான லஃபுல் மாஷா அல்லாஹ் தரத்து ஹைரா வ வலத்து துஹரா. தரத்து ஹைரா, நான் மிகப்பெரிய ஒரு ஹைரை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். உலகத்துக்கே சொல்றாங்க அம்மா ஆமினா நாயகியுடைய ஃபிராசத்து முபாரக்காவுல இந்த உலகத்தை மாஷா அல்லாஹ் என்ன தன் முன்னாடி கிடக்கிற ஒரு சின்ன சுப்பரால கிடக்கிற ஒரு மிளகு இருக்குதுல்ல, குறுமிளகு மிளகு போல சுப்பரா, ஒரு வெள்ளை நல்ல பியூர் ஒயிட் சுப்பரால ஒரு கருப்பு நிற குறுமிளகு, ஒரு மிளகு கடந்தா அந்த மிளகை நல்ல கண்ட பார்வை உள்ளால் எப்படி கிளியரா பாப்பாப்படையோ அந்த மாதிரி சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் இந்த ஆழத்தில் உள்ள எல்லா மஹ்லூகாத்தையும் பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய எல்லா மஹ்லூகாத்தையும் பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய மஹபூபாவான, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு தய்யிபா தாஹிராவான
சையதா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லா வஸ்துக்களையும் பார்த்து மாஷா அல்லாஹ், குறிப்பாக மனுஜின் வர்க்கத்தார்களை பார்த்து, குறிப்பாக இந்த அரபுலகத்து கோத்திரங்களை பார்த்து உம்மா ஆமினா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபியும் முன்ததிர் தன் அவர்கள் பெற்றெடுத்த அருமை மாணிக்கமான செல்வம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கப்பட்ட ஹாத்தமுன் நபிங்கிறத மாஷா அல்லாஹ் இஷாரா செய்றாங்க, இர்ஷாதா செய்றாங்க. தரத்து ஹைரா, நான் மிகப்பெரிய ஹைரை உங்களுக்கு விட்டுட்டு போறேன். யாரு? خيرுல் அன்பியாஇ வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர உம்மத்தை அருளாட்சி செய்யக்கூடிய நாயகர், ஆலங்களுக்கெல்லாம் அதிபதியாக அல்லாஹ்வால் ஆக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு நான் வழங்கிட்டு போறேங்கறாங்க உம்மா ஆமினா நாயகி. தரத்து ஹைரா வ வலத்து துஹரா, பரிசுத்தமான நான் பெற்றெடுத்த خيرுல் அன்பியாஇ வல் முர்சலீனான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேங்கறாங்க உம்மா ஆமினா நாயகி. ஆமினா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு கண்மணி நாயகத்துடைய அவுசாஃபுல் ஜமீலாவை பயான் செய்த பெண்மணிகள்ல, குறிப்பாக அவுலியாக்கள்ல, சஹாபத்துல யாருன்னு சொன்னா அவ்வல உம்முல் மோமினீன். கண்மணி நாயகத்துடைய நபித்துவம் ஷுஹரத்தான பிறகு, நபித்துவம் பகிரங்கப்பட்ட பிறகு முதலாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லஹா வஜ்ஹுல் அலில் அஸீமை பார்த்து ஷஹாதத்து சொன்ன அவ்வல உம்முல் மூமினீன். அவ்வல உம்முல் மூமினீன், அவ்வல மூமினீன். உம்முல் மூமினீன்கள்ல அவ்வல், அது நேரத்துல மூமினீன்களை அவ்வலான உம்ம சையதத்துல் ஆலமீன், சையதா மலிகா மகாராணி, மக்காவுடைய ராஜாத்தி மகாராணி சையதா خديجة الكبرى سلام الله عليه الصلاة والسلام وفاض علينا البركات من هذا آمين آمين நாயகி அவர்கள் தான் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை கடந்து அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் 6 வயசா இருக்கும்போது உம்மா நாச்சியார் பயான் செஞ்சுட்டாங்க. சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் தரக்து ஹைரா வலத்து துஹரா. உம்மா மாஷா அல்லாஹ் பயான் செய்த பிறகு கண்மன் நாயகன் சிறப்பா வளர்ந்து வாலிபமாவி நாயகம் அவர்களுடைய சிறப்பான திருமணம் எல்லாம் முடிஞ்சு மாஷா அல்லாஹ் நபித்துவம் ஷுஹரத்தான பிறகு மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய அவுசாஃபுல் ஜபீலாவை முதல்ல பயான் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற விசேஷமான அல்லாஹ்வுடைய ஹல்க் யார் மாஷா அல்லாஹ்? அவ்வல உம்முல் முஃமினீன் சையதா خديجة الكبرى عليها الصلاة والسلام وافاض علينا البركات منها دهر الدهر. آمين. உம்மா خديجة நாயகி மாஷா அல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய தாத்து மேல சத்தியம் என்று சொல்றாங்க. உம்மா خديجة والله لا يخزيك الله أبدا. جامع صحيح البخاري رواه البخاري ده ما شاء الله. புகாரி ஷரீஃப் இமாம் புகாரி என்ன பாபு பத்இல் வஹீல மாஷா அல்லாஹ் பதிவு செய்றாப்புல خديجة நாயகி சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக லா யுஹ்ஸீக அல்லாஹ் அபதா, எந்த விதமான கவலையான ஒரு சோகமான ஒரு முசீபத்தான விஷயமும் நாயமே தங்களுக்கு சம்பவிக்காது. அல்லாஹ்வுடைய தாத்து மேல சத்தியமா நான் சொல்றேன் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? இன்னக லதஸில ரஹ், தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன தங்களை சார்ந்தோர்களுக்கெல்லாம் தாங்கள் மிகப்பெரிய ரஹமத்தா இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ். யாரு கஷ்டப்பட்டாலும் தாங்கள் என்ன செய்றீங்க? தங்களால தாண்டி கொள்ள முடியாது. கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம், குறிப்பாக சார்ந்தோர்களுக்கு, உற்றார் உறவினருக்கு, ஊர் மக்களுக்கு, யார் எவர்னு பார்க்காம எல்லாருக்கும் பேருபகாரம் செய்யக்கூடிய பேருபகார நாயகரா இருக்கிறீங்க. நாயகமே தாங்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தை பத்தி மாஷா அல்லாஹ் பயான் செய்றாங்க. அவ்வல உம்முல் முஃமினீன் சையதா خديجة الكبرى عليها الصلاة والسلام. அல்லாஹு அக்பர் கபீர். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரஹ்மத்தை பத்தி மாஷா அல்லாஹ் பயான் செய்றாங்க. யாரு? உம்மா خديجة நாயகி. ஆமினா நாயகி உம்மா எஜமானி உம்மா ஆமினா நாயகி சொல்றாங்க, நாயகன் எவ்வளவு பெரிய ஹைருல் அக்பர்ங்கிறது. தரக்து ஹைரா, தரக்து
ஹைரா ஹைருல் அக்பர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைருல்லா அல்லாஹ்வுடைய ஹைர் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அபு சல் நாயக கண்மணியுடைய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாத்த ஆலியாவுடைய ஒவ்வொரு அவுசாஃபல் ஜமீலால மிக முக்கியமான புரிஞ்சா? அதாவது மஜ்முஆன முஜ்மலுல் அவுசாஃப் எல்லா அவுசாஃப்களையும் உள்ளடக்கிய விஷயம் எது? ஹைரும் ரஹ்மத்து மாஷா அல்லாஹ். அப்ப ஹைர பயான் செய்யறாங்க உம்மர் ரசூலுல்லாஹி ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். தரக்து ஹைரா, நான் மிகப்பெரிய ஹைர உங்களுக்கு என்ன வழங்கிட்டு போறேன், ஹைர கொடுத்துட்டு போறேன் மாஷா அல்லாஹ். வலத்த தூரா, அந்த ஹைர் யாரு? நான் பெற்றெடுத்த பரிசுத்தமான மாணிக்கமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மா சொல்றாங்க ஆமீன். ரசூலுல்லாஹி உம்மா சொல்றாங்க. நம்மட உம்மா ஹதீஜா நாயகி சொல்றாங்க. நாயகத்தில் அருமை திரு துணைவியார் ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான தெய்வீக ஜோதிமயமான திருமேனியோடு ஒட்டி உறவாடக்கூடிய பாக்கியம் பெற்ற முதல் உத்தமி அவ்வல உம்முல் மூமினின் உம்ம சய்யிதத்துல் ஆலமீன் சய்யிதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்றாங்க. எப்படி? இன்னக லா தஸிலு ரஹம். நாயகமே தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன தாங்களை சார்ந்தோர்களுக்கெல்லாம் தாங்கள் மிகப்பெரிய ரஹமத்தா இருக்கிறீங்க. மிகப்பெரிய ரஹமத்தா இருக்கிறீங்க. புரியுதா? அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹகீகத்துல் ஆதத்தை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கில் நாம மாலூமாக்கணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அபவைனி ஷரீஃபினுடைய ஹிமாயத்து வேணும். நாயகத்துடைய அஸ்வாஸ் முத்தஹராவான நம்முடைய உம்மாமார்களான உம்மஹாத்துல் மூமின்களுடைய இனாயத்து ஷரீஃபு நமக்கு வேணும். காரணம் என்ன? அவங்களுக்கு தான் தெரியும் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு தான் ஹிஜாப் நீக்கி காட்டினான். அவங்களுக்கு தான் அல்லாஹ் ஹிஜாப் நீக்கி காட்டினான் மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் ஷுஹரத் ஆவறதுக்கு முன்னாடியே தௌராத்துல பார்த்தாங்க ஹதீஜா உம்மா கண்மணி நாயகத்துடைய கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி மாஷா அல்லாஹ். ஹதீஜா உம்மா தௌராத்துல கண்டாங்க, ஜபூர்ல பார்த்தாங்க, இன்சீல்ல பார்த்தாங்க. விளங்குச்சா? புரியுதா? வேதங்கள் எல்லாம் புகழக்கூடிய நாயகருடைய அந்த மகா கௌரவங்களை மகா விசேஷங்களை எல்லா வேதத்திலையும் கண்டுதான் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் ஹதீஜா நாயகத்துக்கு. புரிஞ்சா? அந்த நாயகத்தை தான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த புனிதமான பரிசுத்தமான அந்த ஹாஜத்தோட உம்மா வாழ்ந்தாங்க. ஹதீஜா நாயகத்துடைய ஹாஜத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுத்தாங்க. ஹதீஜா நாயகத்துடைய ஹாஜத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுத்தான். நாம மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்து ஷரீஃபையும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் தஹார் மஹப்பத்து ஷரீஃபையும் அஸ்வாஸ் முத்தஹரா உம்மஹாத்துல் மூமினீன்கள் மஹப்பத்து ஷரீஃபையும் நாயகத்துடைய அஸ்ஹாபு கிராமுடைய மஹப்பத்து ஷரீஃப் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறான்னு சொன்னா அதுல இருந்து நாம் எடுக்க வேண்டிய இப்ரத்துகளை எடுக்கணும். அதுல இருந்து நாம் படிக்க வேண்டிய படிப்பினைகள் நமக்கு என்ன உஸ்வை ஹசனா இருக்குதுங்கிறத நம்ம என்ன அதை நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும். குறிப்பாக ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலி ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் அவுலாத் சையத் அப்துல் காதிர் அவுலியா ஷவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய நேத்து மாஷா அல்லாஹ் எஜமானுடைய உருசுடைய தொடக்கம் கொடியேற்ற மாஷா அல்லாஹ். இந்த மக்கா முகர்ரமாவுல காபத்துல்லா ஷரீஃப்ல காதர் அவுலியாவுடைய மிகப்பெரிய கராமத்து நடந்துச்சு மாஷா அல்லாஹ். அதை நம்ம மறந்துடக்கூடாது. மற்ற விஷயம்லாம் அப்புறம் கொட்டு குழல் எல்லாம் புரிஞ்சா? காபத்துல்லா ஷரீஃப்ல காதர் அவுலியாவுடைய மிகப்பெரிய கராமத்து நடந்துச்சு. என்ன கராமத்து? பெரிய ஜமான் பாதுஷா நாயகம் அவர்களுடைய கல்புல் கரீமாகிய பாதுஷா நாயகத்தின் ஈரக்குல துண்டான பரிசுத்தமான ஈரக்குல துண்டான திருமகனார் சின்ன எஜமான் ஷா சையத் முகமது யூசுப் சாஹிப் ஆரிஃபுல்லா கிபுல்லா காதிரி நாயகம் சின்ன எஜமான் பெரிய எஜமானுடைய திருமுகத்தை முதலாக கண்டது காபத்துல்லா ஷரீஃப்ல தான், மக்கத்துல தான் மாஷா அல்லாஹ். விளங்குதா? பாதுஷா நாயகம் அவர்களுடைய பரிசுத்தமான வாரிசான சின்ன எஜமான் சையத் முகமது யூசுப் சாஹிப் ஆரிஃபுல்லா கிபுல்லா நாயகம் முதல்ல பெரிய எஜமான் திருமுகத்தை எங்க பார்த்தாங்க? மக்கத்துல தான் பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். புரியுதா?
காபத்துல்லா ஷரீஃபுடைய மதாஃபுடைய சஹன்ல தான் பார்த்தாங்க பாதுஷா நாயகத்தை காதலோலியா தையுல் அருளாக்கி, அதாவது பூமி எஜமா சுருக்கி, பூமியை சுருக்கி மாஷா அல்லாஹ் லாகூர்ல இருந்த சின்ன எஜமான மக்கா முக்கரமா கொண்டு வந்தாங்க பாதுஷா நாயகம். அது அவங்களுக்கு சாதாரண விஷயம், எஜமானுக்கு அது சாதாரண விஷயம். ஒரு காலத்தில் ஹஜ்ஜுக்கு மக்கத்துக்கு வரணும்னா பாம்பேல இருந்து 20 நாள் கிட்ட கப்பல்ல வரணும். இப்ப மாஷா அல்லாஹ் என்ன 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல பாம்பேக்கு போயிடுறோம், கொச்சினுக்கு போயிடுறோம், இன்ஷா அல்லாஹ் தஆலா முழுக்க போயிடுறோம்ல. அப்ப இது என்ன சாதாரண மக்களால் அது முடியும் போது அல்லாஹ்வுடைய மஹபூபின்களான குத்துபுல் அக்தாப் பஷீர் அப்துல் காதர் காதரோடைய பாஷா நாயத்தால ஏன் முடியாது மாஷா அல்லாஹ்? அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாத்தையும் வசப்படுத்தி கட்டுப்படுத்தி ரப்புல் ஆலமீன் கொடுத்துருக்கிறான். அப்ப காதரோடைய ஆண்டவர்கள் திருமுகத்தை சின்ன ஜமா முத பார்த்தது எங்க? காபத்துல்லா ஷரீஃப்ல தான் மாஷா அல்லாஹ். விளங்க சார், பெரிய ஜமானுடைய திருமுகத்தை சின்ன ஜமா கண்ட அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பாஷா நாய் நடத்தினாங்க. ஒரே ராத்திரி மாஷா அல்லாஹ், ஒரே ராத்திரி பிள்ளைய பார்த்த உடனே பாதல் மகரிப் எஜமா சூரத்துல் ஃபாத்திஹா பஸ்மலாவை தொடங்கி குர்ஆன் ஷரீஃபை சையத் அப்துல் காதர் ஷாவுல் ஹமீது காதர் ஒலியா பாதுஷா நாய் முபாரக்கான திரு கரத்தால எழுத ஆரம்பிச்சாங்க மாஷா அல்லாஹ். கலம் தொட்டு கலம் மையில இந்த டப்பால மை வச்சு கலம் குச்சி தொட்டு தொட்டு எழுதுறது மாஷா அல்லாஹ். தால எழுத ஆரம்பிச்சாங்க பாஷா நாய் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தஹஜ்ஜத்துக்குள்ள முசாபை எழுதி முடிச்சு குர்ஆனை எழுதி முடிச்சு சின்ன ஜமானுக்கு ஓதி கொடுத்து சின்ன ஜமான ஹாஃபில் ஆக்கிட்டாங்க மாஷா அல்லாஹ். சின்ன ஜமான ஹாஃபில் ஆக்கிட்டாங்க. கராமத். என்னது கராமத்? எப்படி சீசன்ல இல்லாத பழம் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹுஜராக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுதோ, எப்படி அல்லாஹ்வுடைய குதிரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முஜிஸா பிறந்த அன்னைக்கே வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்ன நபிமார்கள்ல இருந்து ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஈசா நபி பிறந்த அன்னைக்கு பேசினாங்களோ, புரிஞ்சா? அந்த மாதிரி சையத் அப்துல் காதர் ஷாவுல் ஹமீது காதருடைய பாதுஷா நாயகம் அவர்கள் திருமகனார் சையத் முகமது யூசுப் சாஹிப் ஆரிஃபுல்லா நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன காபத்துல்லா ஷரீஃப்ல மதாஃபுடைய சஹன்ல வச்சு ஒரே ராத்திரி மாஷா அல்லாஹ் தன் முபாரக்கான திருக்கரத்தால முசாப குர்ஆன் ஷரீஃபை என்ன எழுத தொடங்கினாங்க எஜமா. அன்னைக்கு ஃபஜருக்கு முன்னாடி சின்ன ஜமானுக்கு ஓதி கொடுத்து அவங்கள ஹாஃபில் ஆக்கிட்டாங்க மாஷா. அவங்கள ஹாஃபில் ஆக்கிட்டாங்க மாஷா. அது பாஷா நாயத்துக்கு சாதாரண விஷயம். ஒரு பார்வை போட்டாங்கன்னா என்ன முடிஞ்சிடும் மாஷா. ஒரு 100 ஆணி தவஜுக்கு போட்டா சர்வ காரியமும் சலாமத்தாயிடும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஒவ்வொரு அஹ்வாலாத் ஷரீஃப் கைபியாத் ஷரீஃப் மூலமாக அல்லாஹ்வுடைய குத்ரத்துடைய அந்த மர்த்தபா என்ன மகாம் என்னன்னு சாதாரண ஆஜிஸீன்களான நாம் மாலூமாக்குறதுக்கு மஃபூமாக்குறதுக்கு யகீன் செய்யறதுக்கு நம்மளோட ஈமான் தக்வியத் ஆகிறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்யலாம் மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அஹ்வாலாத் ஷரீஃப் கைபியாத் ஷரீஃபை நாம் அறியும் பொழுது தெரியும் பொழுது படிக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் அவ்வள உம்முல் முஃமினீன் சய்யிதா ஹதீஜா நாயுடைய மதது ஹிமாயத்தை இனாயத்து கொண்டு ஹதீஜா அம்மாவுடைய நாலேன் ஷரீஃபை நம்ம தலைமையில வச்சுக்கிட்டு கேட்கிறோம் மாஷா அல்லாஹ். ஹதீஜா நாயத்துடைய நாலேன் ஷரீஃப் பரக்கத்து கொண்டு ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் ஃபனாஃபிர் ரசூலுடைய அந்த மர்தபா ஷரீஃபை அல்லாஹ் ஜாரியாக்கி தருவான். ஆமீன். அஸ்ஸலால்லாஹு சய்யூதினா அல்லாஹ் ஃபضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي